வணக்கம் வித்யார்த்தி. நந்தாஜி வணக்கம். வணக்கம், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குருஜியோட ஃபோன் லைவ். 6ஆம் தேதி 2ஆம் மாசம் 2026 நடந்த ஃபோன் லைவ். நம்ம ஏற்கனவே இதுல 2 ஜாதகம் பார்த்துட்டோம். இது 3வது ஜாதகம் ஜி. ஓகேயா? ஓகே ஜி. ஓகே, ஓகே. நான் வந்து இந்த டைம் இதெல்லாம் டிஸ்ப்ளேல போட்டுருக்கேன். ஏற்கனவே உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். நீங்க அத பார்த்து போட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ரெடி பண்ணி போட்டேன் வச்சுட்டீங்களா? ஜி. ஓகே. போட்டேன் மக்கள் ஜி. அத பார்த்துக்கட்டும். மக்கள் தேவைன்னா அவங்க அத பார்த்துக்கட்டும். திருப்பூர்ல பிறந்தவரு. ஓகே. திருப்பூர்ல பிறந்தார். 14/9/1994. வயசு 6, 26, 32 வயசு ஆகுது. ஓகே ஜி. ஓகே. 32 வயது. 32 வயது ஆண் ஜாதகர். ஆமா, ஆண் ஜாதகம். ரைட் ஜி. நான் கொஞ்சம் ஜாதகத்த போடுறேன். நீங்க ஜாதகத்தோட குவாலிட்டிய பார்த்து சொல்லிருங்க. ஓகே ஜி. விருச்சிக லக்னம் 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 28 டிகிரில இருக்கு ஜி. லக்ன சந்தியா இருக்குது. அதனால முதல் லக்னத்தை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். லக்னத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இப்போ லக்னத்திற்கு 12ஆம் பாவகம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஏன்னா 8-12 சுபத்துவத்தின் அடிப்படையில ஜாதகர் பிறந்த ஊர்ல இருக்கிறாரா இல்ல அதை விட்டு வெளியில இருக்கா. விருச்சிக லக்னமாக இருந்தா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறதுனால, ராகு இருந்தாலும் பரவாயில்ல, குரு சுக்கிரன் இருக்கிறதுனால 12ஆம் பாவம் சுபத்துவம். அதே நேரத்துல தனுசு லக்னமாக இருந்தா 12ஆம் பாவத்தை சனி பாக்குறாரு, அதனால பாவத்துவம். இப்ப திருப்பூர்ல பிறந்த ஜாதகர் எங்க ஜி இருக்கிறாரு? அவர் பிறந்ததுமே அங்கதான் இருக்காராம் ஜி. திருப்பூர்லயே தான் இருக்காராம். அப்ப சர்வ நிச்சயமா தனுசு லக்னம் தான் ஜி. எந்த மாட்டு கருத்தும் இல்ல. வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லி நீங்க எதுவும் தேவைன்னா கேளுங்க. ஒரே பாயிண்ட் நம்ம வந்து முடிவு எடுத்துட முடியாதுல்ல. முடியாது. அதே நேரத்துல நம்ம இப்ப தசாபுத்திலயும் ஒரு தடவை பாத்துருவோமே. தசாபுத்தியில என்ன நடந்திருக்குன்னு ஒரு தடவை பாத்துருவோம். தசாபுத்தி இப்ப வந்து இவருக்கு செவ்வாய் தசை முடிஞ்சிருக்கு ஜி. செவ்வாய் தசை வந்து 2026 8ஆம் மாசம் வரைக்கும் செவ்வாய் தசை இருக்கு. ஓகே, ஓகே. செவ்வாய் தசையே முடிய போகுது. அப்ப செவ்வாய் தசையிலே கண்டிப்பா ஜாதகர் தூர நடத்துக்கு இந்த லக்னமா இருந்தா கண்டிப்பா நகர்த்திருப்பாரு. அப்ப இப்ப வரைக்கும் செவ்வாய் தசை நடந்துமே 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதி கண்டிப்பா தூர இடத்துக்கு போகக்கூடிய தன்மை வந்துடும். கண்டிப்பா, கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா 8ஆம் இடம் வந்து ஓரளவுக்கு வளர்பிறை சந்திரனால பார்க்கப்படுது. ஆமா. 8ஆம் பாவகமும் 12ஆம் சுபத்துவம். ஆமா. அதனால கண்டிப்பா இப்ப ஜாதகர் உள்ளூர்ல தான் இருக்கிறாரு அப்படின்னா சர்வ நிச்சயமா அது வந்து தனுசு லக்னமா தான் ஜீவம் அமையும். ஓகே. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரைட். நீங்க லக்னத்தோட இதை முடிவு பண்றது இன்னும் 2-3 விஷயங்கள் கேட்க முடிஞ்சா கேளுங்க, இல்லைன்னு நான் சொல்றேன். ஆமா, கண்டிப்பா இந்த இடத்துல வந்து 4ஆம் பாவகம் 4ஆம் அதிபதியை பாத்திரலாம் இல்லையா. 4ஆம் அதிபதி விருச்சிக லக்னமா இருந்தா தாய் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கண்டிப்பா சில பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பா 4ஆம் இடத்துல சனி ஆட்சி, சூரியனுடைய பார்வை அமைப்புகள்ல கடுமையான பலவீனம் இந்த இடத்துல. ஆமா, ஆமா. சனி தசை கிராஸ் பண்ணிருக்கிறாரு சூரியன். இப்ப செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து சூரிய தசையெல்லாம் கிராஸ் பண்ணிருக்காரு, சந்திர தசையை கிராஸ் பண்ணிருக்காரு. சரி, அது போக வேற இப்ப இவர் இந்த லக்னம். அப்ப நீங்க வந்து தனுசு லக்னத்துக்கு என்ன மாதிரி அமைப்பு? தனுசு லக்னத்துக்கு வேற ஏதாவது கேள்விகள் கேட்க முடியுமா பாருங்க. அப்புறம் விருச்சிக லக்னத்துக்கு தாயை பத்தி அவர் ஒன்றும் சொல்லல. சரி, இப்ப விருச்சிக லக்னமாக இப்ப தனுசு லக்னத்துக்கு எந்த மாதிரி அமைப்புன்னு கேக்குறீங்களா? தனுசு லக்னம்னா வேற எப்படி கேட்டு நீங்க கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னு கேக்குறேன். சரி, நான் பாக்குறேன். விஷயத்துக்கு உள்ள பிரச்சனையை தான் பார்க்க முடியும். முதல்ல வந்து நன்மைகள் பெரிய சந்தோஷம் நடந்துச்சு அது இதுல விட ஒரு பிரச்சனைகள் நடந்தது லக்னம் மிக முக்கியமா கன்ஃபார்ம் பண்றதுக்கு தேவைப்படும். அதுக்கு பிறகு நன்மையான விஷயம், கல்யாணம் ஆச்சா, குழந்தை வந்து முதல்ல ஏதாவது சிக்கல்கள் இருந்துச்சு அது வந்து லக்னத்தை கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம கேட்கக்கூடிய விஷயம். அதான் நீங்க 4ஆம் இடத்துல தனி இருந்தாலும் நீங்க வந்து இந்த லக்னத்துக்கு வந்து தாய்க்கு பிரச்சனைன்ற மாதிரி கேட்டீங்க. அது அவர் அதை பத்தி சொல்லல. தனுசு லக்னத்துக்கு வேற ஏதாவது கேட்க முடியுமான்னு பாருங்க. தனுசு லக்னத்துக்கு ஆமா, தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புல பிரச்சனை இருந்தே ஆகும். இப்ப தனுசு லக்னமா இருந்தா 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சியா இருந்தாலும் சனியின் பார்வையில இருக்கிறார். காரகம் அதிபதி எல்லாமே பலவீனமா இருக்கிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புல சர்வ நிச்சயமா குறைபாடுகள் இருக்கும் ஜி. அது கூடுதலாக சூரிய தசையை கடந்து வந்திருக்கிறாரு. அப்ப சூரிய தசையில கண்டிப்பா தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல குறைபாடுகள் நடந்தே தீரும். ஆமா, அவர் தந்தை பெருசா அவரோட இணக்கம் இல்ல மாதிரி சொல்லியிருந்தாரு கேட்டதுக்கு. சரி, சரி. அப்ப அது ஒரு அது சிம்மம் கெட்டு போச்சு. சிம்மாதிபதி காரகன் எல்லாருமே வந்து சனியின் பார்வையில, ஆயினும் சிம்மாதிபதி ஆட்சியா இருக்கிறார். அப்ப தந்தை இருப்பார், தந்தையாக இல்லை அப்படிங்கிற அமைப்புகள் அது மேட்ச் ஆகுது ஜி. அது கரெக்ட். அது கரெக்ட். வேற ஏதாவது இன்னொரு பாயிண்ட்? வேற ஏதாவது பாயிண்ட் என்ன எடுக்கிறேன் இந்த இடத்துல வந்து தனுசு லக்னம். தனுசு லக்னமா இருந்தா வேற என்ன? சனி 3ல இருக்கிறாரு, சூரியன், சுக்கிரன், குரு. தனுசு 5ஆம் அதிபதி இல்ல. இல்ல, அடுத்து நம்ம தம்பி தங்கைகள், அண்ணன் தங்கச்சி. ஆமா, இளைய சகோதர அமைப்புல கேட்ட வேண்டியதான். தனுசு லக்னமா இருந்தா தனுசு லக்னமாக இருக்கக்கூடிய அமைப்புல இளைய சகோதரம் இல்ல, மூத்த சகோதரி வேணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல மூத்த சகோதரமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரர் தனுசு லக்னமா இருந்தா 11ஆம் இடம் வந்து சுபத்துவமா இருக்கு, 3ஆம் இடத்துல சனி இருக்கு. அந்த பாணியில
அதுல கேக்குறீங்க நீங்க. ஆனா ஆமா, வந்து ஆமா. தனுசு லக்னத்துக்கு வந்து இவருக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கை இருக்காங்க. அதுக்கு ரீசன் உங்களுக்கு ஏதாவது படுதான்னு பாருங்க. தனுசு லக்னத்திற்கு தனுசு லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறாரு. ஆ. அதே நேரத்துல காரகன் நல்லா தான் இருக்கிறாரு. சந்திரனுடைய அமைப்புகள்ல குருவினுடைய பார்வையில காரகன் வலுவா இருக்குது. ம். அப்ப சகோதர காரகன் நல்லா இருக்கிறாரு. ஆனா வந்து 3ஆம் பாவத்துல 3ஆம் அதிபதி என்னதான் இருந்தாலும் ஆட்சி. அப்ப இளைய சகோதரம் இருக்கிறார். ஆட்சியா இருக்கிறனால. ஆனா ம். சகோதரமாக இல்ல. இளைய சகோதரத்தோடயும் முரண்பாடுகள் இருக்கும். இல்ல, சில இல்ல. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. இல்ல, இல்ல. 3ஆம் ஆதிபத்தியத்துல குறைபாடு இருந்தாலும் காரகன் நல்லா இருக்கிறதுனால ஓரளவு சகோதர இல்லங்க, காரகன் இல்ல, நல்லா இல்ல. இருக்கிறதுனால குரு 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 பார்வைய நீங்க கவனிக்காம இருக்கீங்க. அடடடடா! ரைட், ரைட், ரைட். ஓகே, 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 பிளஸ் ஓகே. லக்னாதிபதியுமே அவரு. ஸோ குரு பார்வை கரெக்ட், கரெக்ட். இருக்கும்போது சகோதரங்கள் இருப்பாங்க. ஏன்னா ஆட்சியும் பெற்றாரு சனி. ஆட்சி பெற்று ஆமா, ஆமா. குரு ஆட்சி பார்வை பெற்று இல்லாதது ஆமா. தான் சிக்கலு. கரெக்ட். நீங்க குரு பார்வைய நான் ஆமா, நோட் பண்ணல. கண்டிப்பா. இப்ப ஆமா. தனுசு லக்னமா இருந்தா இளைய சகோதரம் கண்டிப்பா சனி இளைய சகோதர அமைப்புகள்ல 3ஆம் பாவத்த குரு பார்க்கறனால கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா அப்படிங்கிற அடிப்படையில இந்த லக்னமாக இருந்தால் இப்ப விருச்சிக லக்னமா இருந்தா லக்னத்துக்கு 3ஆம் இடத்திற்கு எந்த அமைப்புகள 3ஆம் அதிபதி 4ல் ஆட்சிதான். மறைந்தால் 3ஆம் அதிபதி ஆட்சிதான். அதுக்கு 3வது அதிபதி ஆட்சி குருவின் அமைச்சு அதே பார்வையில தான் மாரி இருக்காரு. ஆமா. அப்ப அத வச்சு நம்ம பெரிய அளவு இப்ப அதே மாரி விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் உச்சனாகி அவரு தனிப்புதனாக இருக்கிறார். அப்ப இவருக்கு அந்த அண்ணன் அளவுக்கு அண்ணன் யாருமே கிடையாது. இவர் தான் மூத்தவர். அன்னை அண்ணன் யாரும் கிடையாது. இப்ப அப்ப அதுவுமே தனுசு லக்னத்துக்குமே 11ஆம் அதிபதி ஆட்சி 11ஆம் ஆயிறாரு. நம்ம அத வச்சு நம்ம சகோதர அமைப்புகள வச்சு பெரிய அளவு இதுல பெருசா எடுக்கிறதுக்கு பார்க்க வாய்ப்பு முடியாது. ஆனா அவரு அத கிடையாது. மெயின் பாயிண்ட்டா எடுத்தாரு. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு, சரி தனுசு லக்னம்ன்றத கன்ஃபார்ம் பண்ணாரு. என்னன்னா, இவருக்கு வெளிநாட்டு ம். ஆசையே இல்ல. ஓகே, ஓகே. 12ஆம் அப்டின்னும்போது இடம் அப்புறம் என்ன? ஆ கண்டிப்பா 12 12ஆம் இடம் 8ஆம் வந்து ஆ பங்கப்பட்ட சுபத்துவம் தான். 12ஆம் இடத்துல ஆமா. ராகு இருந்து அதுக்கப்புறம் குரு, சுக்கிரன் அப்படிங்கிற அமைப்புகள்ல இல்ல இப்ப விருச்சிக லக்னமா இருந்தா, 12ஆம் ம். இடத்துல வந்து இவ்வளவு அழகா, இவ்வளவு அற்புதமா இருந்து ராகு தசை வேற அடுத்து வரப்போகுது. செவ்வாயே 8ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தீங்கன்னா, அப்ப அப்ப ஃபவுண்டேஷன போட்டு இவருக்கு குடுத்துரும். அவருக்கு இயல்பா வெளிநாடு போணுங்கிற அந்த ஆசைய குடுத்துரும். வெறி 2026 ஆமா. வந்திருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதியோட தசை நடக்கும்போது, அவர் போகாட்டியுமே வெளிநாடு அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பாப்ல. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த அமைப்புலயும் ம். ராகு தசை சிட்டிசனே வாங்கி குடுத்துரும். 12ஆம் ஆமா, இடம் ஆமா. இவ்வளவு சுபத்துவமா இருக்கும்போது, ராகு தசை அந்நியர்களோட தான் பழகக்கூட, அந்நியர்களோட வாழ வைக்கும். ஸோ ஆமா, அதனால ஆமா. அவருக்கு அந்த அமைப்பு இல்ல. ஏஜும் வந்துருச்சு. இதுக்கு முறை போவார் அப்படின்ற மாரி இது. உண்மையிலேயே வந்து சகோதர அமைப்ப 2 லக்னத்துக்குமே பார்க்க முடியாது. ஏன்னா இந்த லக்னத்துக்குமே 11ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கு. அந்த லக்னத்துக்கும் 11ஆம் அதிபதி ஆட்சி. இந்த லக்னத்துக்கு ஆமா. 3ஆம் அதிபதி ஆட்சி. இது 3ஆம் சுபத்துவம் இடமும் ம். சூரியன் அதனால சூரியன் பெரிய பார்வையில சனி ஆனா பார்க்கப்படுதுன்னா, தனுசு குருவின் பார்வையில லக்னத்துக்கு சுபத்துவமா இருக்காரு. ஆனா தனுசு ம். லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி குருவின் பார்வையில ஆட்சி பெற்றிருக்காரு. அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கலாம். இதுக்குமே குரு இங்க என்ன எடுத்தாரு? தனுசு லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ல அண்ணன் இல்ல அப்படின்ற மாரி எடுத்தாரு. பெருசா அந்த பாயிண்ட் நம்ம எடுக்க முடியாது. அத விட்டுருவோம் நம்ம. சோ ஆமா. இவர் சொன்ன இந்த வெளிநாட்டு ஆசை இல்ல, வெளிநாடுக்கு இவர் போகல அப்படின்ற ஒரு விஷயத்துல இது தனுசு லக்னம் தான் இவர்ன்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் குருஜி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்ப தனுசு தான் லக்னம். அப்ப நம்ம அது ஓ கொஞ்சம் டைம மாத்தி போட்டுக்குருவோம். ஓகே ஜி. அப்படின்னா நம்ம இப்போ எத்தன ஒரு அ ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட போடலாமா? ஒரு 45 போடுவோம். என்ன சுத்துது? இதே இந்த ப்ராப்ளம் தான் டயத்துல இந்த எனக்கும் வந்து ஆப் ஆமா. அந்த ஆப்ல ஏதோ ஒரு பிரச்சனை போட்டுருக்கு. நேத்து ஃபுல்லா அப்படித்தான் வந்துட்டு இருந்துச்சு. போஸ்ட் பண்ணிட்டு நான் அந்த ஆப் ரெடி ஆனோனே மறுபடியும் இது இது பண்றேன் ஜி. போஸ்ட் பண்றேன் இப்ப நான். ஓகே ஜி. ஓகே ஜி. இப்ப 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 ஓகே ஆயிடுச்சு. அந்த கொஞ்சம் ஆப்ல ஏதோ ட்ரபிள் போட்டுருக்கு. நேத்து இப்படித்தான் அப்படியே ஸ்லோவா வராம சுத்திக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அதே ட்ரபிள் மறுபடியும் இப்ப இருந்துச்சு. இப்பதான் இப்ப இப்படி ஆச்சு. இப்ப ஓகே ஜி. தனுசு லக்னம் ஓகே இன்னும் ஜி. 1 டிகிரி லக்னம் விழுகிற மாரி போட்டேன். இப்ப இதுக்கு நீங்க இத பாத்துருங்க. ஓகே ஜி. இப்ப தனுசு லக்னமா இருந்தா, லக்னாதிபதி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரனோட இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஆயினும் இந்த இடத்துல வந்து ராகுவோட 5 டிகிரில நெருங்கி இருக்கிறாரு. நல்ல வேளையாக அதுக்கப்புறம் சுக்கிரன் ஓரளவு அ சுக்கிரனோட ஒரு 7 டிகிரில இருக்கிறது ஓரளவு லக்னாதிபதிக்கு ஓரளவு பரவாயில்லை. அதுக்கடுத்து வந்து லக்னத்துல அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு சந்திரன் என்ற ஒரு ஒளி பொருந்திய அமைப்புகள்ல வளர்பிறை சந்திரனாகி லக்னத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி ராசி ராசி அமைப்புகளுக்கும் அதேதான். அதாவது ராசிக்கு வேற எந்த சுப தொடர்புகளும் இல்ல, பாவ தொடர்புகளும் இல்ல. செவ்வாய் இந்த இடத்துல பார்க்கறது பெரிய அளவு கெடுதல்கள் எல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி தான் செவ்வாய். சந்திரனும் செவ்வாயும் ஆக்சுவலா சந்திரனுடைய பார்வை செவ்வாய்க்கு ஓரளவு காரக நல்ல பார்வையாகவும் ஆதிபத்தியத்துல சில செட்பேக்ஸ் கண்டிப்பா செவ்வாயினுடைய ஆதிபத்திய விஷயங்கள் இருக்கும். காரகத்துல ஓரளவு நல்ல அமைப்புகள் தான் இருக்கும். சரி ஜி. பெருசா இப்ப இந்த இந்த லக்னத்த பொறுத்தவரைக்கும் பெருசா அந்த செவ்வாயோட ஆதிபத்தியம் கெடுக்காது. 12ஆம் ஆதிபத்தியம்ன்றது ஒரு பெரிய வலிமை இல்லாத ஒரு ஆதிபத்தியம் தான். 5ஆம் ஆமா. அதிபதியாகவே மெயினா செயல்படும். ஆனா அந்த சந்திரன் அட்டமாதிபதி.
இவர் அட்டமாதிபதியின் அட்டமாதிபதி. பார்வை 8ஆம் அதிபதிக்குங்கிற அடிப்படையில ஓரளவு சின்ன லேசா தான் இந்த அட்டமாதிபதி கூட அவர் நட்பு அட்டமாதிபதின்றதுனால சும்மா சிறு பங்குகளை கொடுப்பாரு. 8, 12ஆம் அதிபதிகளுக்குள் தொடர்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பா, கண்டிப்பா ஜி. சரிங்க ஜி. ஆனா இப்ப வேற இது சந்திரமங்கல யோகம் வேலை செய்யும் கண்டிப்பா. இந்த ஆமா லக்னத்துக்கு சந்திரமங்கல யோகம். சந்திரமங்கல யோகம் அருமையா வேலை செய்யும். சந்திரமங்கலம் யோகம், குருமங்கல யோகமும் இருக்கு. இந்த இடத்துல ஆமா, ஆமா, குருவினுடைய பார்வையிலேயே செவ்வாய் இருக்கிறாரு. ஆமா, அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாரி அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அமைப்புகள் எதுவும் இல்ல ஜி. ஓரளவு. ஆமா, ஆமா. இப்ப தசாபுக்தி ரீதியா லக்னாதிபதியோட வலிமையை பாத்தீங்கன்னா சொல்லிட்டீங்களா? என்ன ஜி? லக்னாதிபதியோட வலிமையை சொல்லிட்டீங்களா? ஆமா. லக்னாதிபதி ம். நல்லா தான் இருக்கிறாரு. ஆட்சி பெற்று லக்னாதிபதி ஆக்சுவலா ராகுவால் 5 டிகிரி பீடிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அவர் ஆட்சி பெற்ற சுக்கிரன் ஒண்ணு வீட்ல, சுக்கிரனுடைய 7 டிகிரி இணைவுல இருக்கிறது ஓரளவு நல்ல அமைப்பு தான் ஜி. ஆமா. பரவாயில்ல. இந்த பாரு இவர் இந்த லக்னத்துக்கு சனி 12 பார்த்துட்டு இவருக்கு அந்த ஆசையே இல்லன்ட்டாரு. வெளிநாட்டு ஆசை. அது கரெக்ட்டா வெளிநாட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆசைகள் கண்டிப்பா இருக்காது. இருக்காது. ஆமா, கண்டிப்பா. ஆமா. ம். ரைட் ஜி. இப்ப கேள்விக்கு போயிடலாமா? கேள்வி போயிரலாம் ஜி. ஓகே. இவரோட முதல் கேள்வினா 2 கேள்வி தான். பெரிய இதுல ஒண்ணும் இது இல்ல. 2 கேள்வி தான் கேட்டிருக்காரு. ம். ராகு தசை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. ராகு திசை லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு ஆக்சுவலா. பொதுவாக ராகு வந்து சுபர்களோட தொடர்பு கொண்டு சுபத்துவமா இருக்கும்போது நல்ல பலன்களை தான் கொடுக்கும் ஜி. அடுத்து வரக்கிறது 2026க்கு மேல ராகு தசை வருது. ம். அப்ப இந்த ராகு தசை நல்ல பலன்களை தான் கொடுக்கும். என்ன பொதுவாக இந்த இடத்துல சுபரான 2 சுபர்கள் குரு சுக்கிரனா இருக்கிறது நல்லதுதான். இந்த இடத்துல இந்த தனுசு லக்னத்துக்கு ஆகாத கிரகம் சுக்கிரன். ஆனாலும் கூட அவர் 6ஆம் வீட்டிற்கு 6க்கு 6ல மறைந்து 11ஆம் வீட்டுல இருக்கிறது நல்ல அமைப்பு. அப்ப இந்த இடத்துல சுக்கரனுடைய 11ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய விஷயங்கள் தான் வலுத்து செயல்படக்கூடிய தன்மையில இருக்கும். அப்படிங்கிற தன்மையில ராகு வந்து இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார்னா சுக்கரனுடைய 2 ஆதிபத்தியத்தை தான் செயல்படுவாரு. இந்த சுக்கரனுடைய 6ஆம் வீட்டின் ஆதிபத்தியம் செயல்படணும்னா ராகுக்கு சஷ்டாஷ்டக தசாபுத்தியில் எங்கேயாவது வந்து மாட்டணும். அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் இங்க எதுவுமே இல்ல. எல்லாமே ராகுக்கு கோண கேந்திரங்கள்ல தான் இருக்கிறது ஓரளவு நல்ல அமைப்பு. சஷ்டாஷ்டமா எந்த புக்தியிலும் இல்ல. ஆட்சி பெற்ற சுக்கரனோட வீட்டுல குருவினுடைய இணைவுல இருக்கிறதுனால என்னதான் இருந்தாலும் கூட லக்னாதிபதியை பாதித்து தான் இந்த ராகு பலன் செய்வார். லக்னாதிபதி இந்த இடத்துல குரு 5 டிகிரிகள் இணைந்திருக்கும் போது லக்னாதிபதியை பாதிப்பார். பட் ஆயினும் வந்து இந்த இடத்துல லக்னம் ஓரளவு வளர்பிறை சந்திரன் லக்னத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால ஜாதகரை ஓரளவு பாதித்தாலும் கூட பாதித்து ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கும் ஜி. ஆமா. அதாவது எப்படின்னா உண்மையிலேயே நல்ல லக்ஸூரியஸா வாழ வச்சிரும். இந்த லக்னத்துக்கு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உண்மையிலேயே 11ல இருந்தா தான் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை செய்வார். 6ஆம் வீட்டுக்கு மறைந்து 11ஆம் வீட்டுல ஆட்சி பெற்று அருமையான ஒரு 6ஆம் அதிபதி 6க்கு 6ல மறைகிறதும் தன் வீட்டுக்கு மறைஞ்சு இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதனால அந்த ராகு வந்து அவரோட 11ஆம் ஆதிபத்தியங்களை அழகா எடுத்து செய்வாரு. குரு உண்மையில் நீங்க சொன்ன மாதிரி நெருங்கி பீடிச்சுக்காரு. அப்படியே லக்னாதிபதியாகவும் மாறி செயல்பட ஆரம்பிச்சுவாரு. மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை தான் இந்த ராகு தசை. அது உண்மையான ஒரு விஷயம் தான். அதான் குரு சொன்னாரு. உனக்கு இதுதான் அருமையான தசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபடி இந்த ராகு தசை அவருக்கு நல்ல ஒரு இதை செஞ்சு இவருக்கு வந்து தொழில் என்ன மாதிரியான தொழில் அமையும் அப்படின்னு கேட்கிறாரு. தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு இது சுபத்துவ கிரகங்கள் வந்து குருவின் பார்வையில சனி தான் முதல்நிலை சுப. சனியும் செவ்வாயும் குருவின் பார்வையில இருந்தாலும் கூட செவ்வாயத்தான் வந்து ஒரு வளர்பிறை சந்திரனுடைய பார்வையிலும் குருவின் பார்வையில இருக்கிறனால செவ்வாயின் துறைகள் தான் ஜாதகருக்கு முதல்நிலை சுபத்துவம் ஜி. ஆனாலும் கூட இந்த ஜாதகத்துல முதல்நிலை சுபத்துவம் செவ்வாயாக இருந்தாலும் கூட ராகு வந்து அவயோகருடைய வீட்டுல உட்கார்ந்து சுக்கரனுடைய வீட்டுல வந்து தசை நடத்துறதுனால சனி தான் வந்து 2ஆம் நிலை சுபத்துவ அமைப்புகள்ல வருவாரு. அப்படிங்கிற அடிப்படையில சனியினுடைய தொழில்கள் தான் ஜாதகருக்கு சனியும் செவ்வாயும் கலந்த துறைகள் ஜாதகருக்கு இருக்கும் ஜி. கூடுதலாக செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசிக்கு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றாரு. அதே மாதிரி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியாக சனி அமர்ந்து இருக்கிறாரு. சனியினுடைய 10ஆம் பார்வை அமைப்புகள் இல்ல. சரி, அப்ப இந்த இடத்துல வந்து சனியின் துறைகள்ல முதன்மையாக இருக்கக்கூடிய தன்மைகள்ல ஆனா சனி வந்து சூரியன் பார்வையை வாங்கி கொஞ்சம் பலவீனமானாலும் அதுக்கடுத்து குருவின் பார்வையில இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல செவ்வாய் சனி கலந்த துறைகள்ல ஜாதகர் வருவார் ஜி. கண்டிப்பா. வெரி குட், வெரி குட், வெரி குட். கரெக்டா அப்படியே நீங்க கரெக்டா குருஜி சொன்ன மாதிரி தான் சொல்லிருக்கீங்க. செவ்வாயோட முதன்மை சுபத்துவம் செவ்வாய் தான். ஆனா வந்து இந்த ராகு தசைன்றதுனால வந்து சனியோட 2ஆம் நிலை சுபத்துவமான சனியோட விஷயங்கள் தான் நடைபெறும். உண்மையிலே இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பேசணும்? இப்ப குருஜியுமே நிறைய விதங்களை சொல்லியிருப்பாரு. அப்படியே ராகு வந்து சேரும் கிரகத்தின் காரகத்துவம் ஆதிபத்தியத்தை அவர் அப்படியே கவர்ந்து செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு. இங்க லக்னாதிபதியோட சேர்ந்து சுக்கிரனை விட லக்னாதிபதியோட தான் அதிகப்படியான இணைவு அவருக்கு இருக்கு. அதுக்காக லக்னாதிபதியா செயல்பட மாட்டார். இதுதான் முக்கியமான பாயிண்ட் இங்க. அப்படியே லக்னாதிபதியாகி சுபத்துவ தசை இதுதான் யோக தசை அதுவே கிடையாது. இது வந்து அவயோக தசை தான். ஆனா சுபத்துவ அவயோக தசை. ஏன்னா அவர் இருக்கும் வீட்டின் அதிபதி போலதான் ராகு செயல்படுவார். அது எப்படியா பட்ட நிலைமையில இருக்கும் வீட்டின் அதிபதி பாவத்துவமும் சுபத்துவமும் அவர் அந்த வீட்டின் அதிபதியா தான் சுக்கிரனை அவர் செயல்படுவார். சோ இது அவயோக தசை தான். ஆனால் சுபத்துவ தசை அப்படின்றதுனாலதான் யோகம் செய்யும். லக்னாதிபதியோட ஆதிபத்தியத்தை கவர்ந்து செய்வார். ஆனால் அவர் 11ஆம் அதிபதியாக இருந்துதான் செய்வார் இந்த ராகு.
அதான் இங்க மிக முக்கியமான பாயிண்ட். அந்த ஒரு இதன்படி இந்த தசை வந்து நல்லாவே ஓடும். அம் நீங்க சொன்ன மாரி சனியோட மிஷனரீஸ் அது இது அந்த மாரி ஒரு விஷயங்கள்ல தான் இவரோட தொழில் அமையும். அப்படின்ற மாரி குருஜி சொல்லியிருக்காரு. ஓகே ஜி. ஓகே. சூப்பர். ஆமா. இந்த ஜாதகத்த பத்தி அவ்வளவுதான். 2 கேள்வி தான். பெரிய விஷயங்கள் ஒண்ணும் உங்களுக்கு வேற எதுவும் இதுல சொல்றது மாரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்லாட்டி நம்ம முடிச்சிடலாம். பா இது பா பா அவ்வளவு பெரிய விஷயம். அதாவது பொதுவான அமைப்புகள்ல ராகு வந்து ஒரு ஸ்தானபலம் பெற்ற கிரகங்களோட இருக்கும்போது நல்ல பலனை செய்ய மாட்டாரு. ம். ஆக்சுவலா வந்து உச்சன் வீட்ல இருக்கிற ராகு நல்லா செய்வாரு. ம். உச்சனோடு சேர்ந்த ராகு பெரிய அளவு நன்மைகள் செய்ய மாட்டாருன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது ம். காரணம் என்னன்னா, ராகு இருக்கிற இடத்த வந்து கெடுப்பாரு. தன்னை பீடித்த கிரகங்களையும் கொஞ்சம் பாதிப்பாரு. ஆனா இந்த இடத்துல ம். பாத்தீங்கன்னா, ராகு ஆட்சி பெற்ற சுக்கிரன் வீட்ல இருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு 11 டிகிரி விலக்கத்துல இருக்கிறதுனாலயும், குருவும் சுக்கிரனும் கொஞ்சம் நெருங்கி இருக்கிறது அமைப்பு. ராகுவால கொஞ்சம் குரு பாதிக்கப்பட்டாலும் சுக்கிரனால குரு மறுபடியும் சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா, இரு சுபர் இந்த இடத்துல ராகு தசை நீங்க சொன்ன மாரி ஒரு அருமையான நல்ல பலன்கள் நடக்கும். அந்த சுக்கிரனுடைய 6ஆம் இடத்தினுடைய பலன்கள் குறைவாகவே செயல்படும். சஷ்டாஷ்ட ஆமா, ஆமா. தசாபுத்தியில 6க்கு 6ல மறைஞ்சு 11ஆம் இடத்துல தான் இருக்கணும். ஆக்சுவலா ம். சுக்கிரன். இந்த இடத்துல சுக்கிரன் குரு தசையை விட ராகு தசை தான் அருமையான தசையாக செயல்படும். உண்ம என்னதான் அதுதான், இருந்தாலும் உண்ம அதுதான். ஆமா. ஏன்னா குரு வந்து கொஞ்சம் பலவீனம் தான். ஆனாலும் கூட அங்க சுக்கிரனுடைய இணைவு ஓரளவு அங்க வந்து அந்த சுபத்துவ அமைப்புகள்ல அ ராகுவை விட்டு சுக்கிரன் விலகி குருவோடு அந்த டிகிரி வைஸ் ஒரு 7 டிகிரில இருக்கிறது வந்து குருவினுடைய பலவீனத்தை போக்கக்கூடிய தன்மைகள்ல ஓரளவு சுபத்துவப்படுத்துவாங்க தன்மையில குரு தசையும் ஓரளவு அப்படியே ஓடும். என்னதான் இருந்தாலும் அதுதான். கூட என்னன்னா ராகு தசை குடுத்த விஷயங்கள குரு தசை அப்படியே தக்க வைக்கும். அழிச்சிடாது. தக்க வைக்கும். மேன்மையே கண்டிப்பா, ஆக்காது. அப்படியே தக்க வச்சு ஓடுற வேலைய தான் பார்க்கும் குரு. ஏன்னா லக்னாதிபதி. அவர் என்ன இருந்தாலும் லக்னாதிபதி, லக்ன ராசி 2மே ஒன்றாகி அவரே ராசியாதிபதி, லக்னாதிபதியா இருக்காரு குரு. அதனால அவரோட தசையில அந்த அப்படியே ராகு குடுத்த விஷயங்கள் எதையுமே குறைபாடு இல்லாம அப்படியே ஓடுற வேலைய தான் பார்ப்பாரு. மேன்மை அடைய விடாது. ஏன்னா ராகுகிட்ட அவர் வந்து 5 டிகிரில மாட்டிட்டாரு எப்படியா இருந்தாலும். இங்க சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வந்து கொஞ்சம் காப்பாத்துறாரு. இவங்க இருக்கிறது ஆட்சி பெற்றவன் வீட்ல அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த குரு தசை அப்படியே ஓரளவுக்கு அதே மாரி ராகு தசை மாரியே ஓடிரும். ஆனா ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செஞ்சு குடுத்துரும். கண்டிப்பா, கண்டிப்பா ஜி. அருமை. ஆமா, ஆமா, ஆமா. அதுக்கடுத்து அவ்வளவுதான். வரக்கூடிய சனி தசையுமே நல்ல தசை தான். சனி தசையுமே இந்த லக்ன ஆமா. அவயவர்கள் லக்னத்தின் 3ஆம் இடத்துல சூரியன் பார்வையில இருக்கிறது தப்பு தான், டிஸ்டர்பன்ஸ் தான். ஆயினும் அவர் குருவின் பார்வையில ஒரு 4 டிகிரிக்குள்ள நெருங்கி இருக்கிற தன்மை இல்ல. கண்டிப்பாக இந்த குருவும் பார்க்க தான் செய்வார். இந்த இல்ல குருவுக்கும் சனி நல்ல பார்வை. தசையெல்லாம் அவன் நல்லா தாண்டிடுவான்னு நினைக்கிறேன். 60, 70 வயது வந்துரும் நினைக்கிறேன். 60 சரி. வயதே வந்துரும் நினைக்கிறேன். சனி தசைக்கு. ஓகே ஆனாலுமே ஜி. அவரு ஓகே. சனி தசை வந்து இப்ப இருந்தாருன்னா நல்லபடியாவே அனுபவிக்க முடியும். அவர் எத்தன ஆமா. வயதுல கண்டிப்பா. சனி தசை ஆரம்பிக்கும்னு தெரியல. அத கால்குலேட் பண்ணுவோமா? வேணாம். டைம் அவுட். இல்ல நம்ம ஓகே ஜி. ஒரு 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 மேம்போக்கா நம்ம அந்த ஒரு விஷயத்த சொல்லிடுவோம். ஆமாமா. கண்டிப்பா. அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரி. கண்டிப்பா. இதுல வேற எதுவும் இருக்கா? இல்ல முடிச்சிடலாமா? ஓகே ஜி. அடுத்து நம்ம ஜாதகங்களுக்கு போலாம். ஏன்னா இந்த இடத்துல ரைட். வந்து இன்னொன்னு வந்து 10ஆம் இடம் வலிமையா இருக்குது. 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி தனிப்புதனாகி, உச்சனாகி இருக்கிறது ஜாதகர் அறிவாளிங்கிறத காட்டுது. அறிவாள் ம். ஒருத்தர் ஒரு ஜாதகன்ல சந்திர கேந்திரத்துல இருக்காரு. இவருக்கு அருமையா ஜோசியம் வரும் ஜி. ம். நல்ல ஒரு உண்மைதான் நீங்க சொல்றது. அதாவது சந்திர புதன் கேந்திரத்துல அழகா உச்சம் பெற்றிருக்காரு. நல்ல ஆமா. தொழில் அமைப்பு உண்டு. செவ்வாயுமே வந்து வ வ இத பார்க்கிறாரு. 10ஆம் இடத்த பார்க்கிறாரு. ராசி லக்னத்துக்கு. அருமையான ஆமா. தொழில் அமைப்பு. நல்ல தைரியமான தொழில்கள் செய்வாரு. புத்திசாலித்தனமான விஷயங்கள் செய்வாரு இவரு. இவரு கண்டிப்பா. இதுவரைக்கும் கொஞ்சம் செவ்வாய் தசை நல்லா தான் இருந்திருக்கும் இவருக்கு. ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. அவர் செவ்வாய் அவரு தசை அவரு அவரு விருச்சிக லக்னமா இருந்து ராகு தசை வருதே அப்படின்னு பயந்துட்டாப்புல. அதுதான். இப்ப பார்த்தா ஓகே அப்படின்னு இருப்பாப்புல. கண்டிப்பா, கண்டிப்பா, ம், கண்டிப்பா. ம். ஓகே ஜி. சரிங்க ஓகே. ஜி. சரி ஜி. வணக்கம் ஜி. ஓகே ஜி. அடுத்த அடுத்த இதுல தேங்க் யூ ஜி. சந்திப்போம். நம்ம அடுத்த ஜாதகங்கள்ல சந்திக்கலாம். சந்திப்போம், சந்திப்போம். நன்றி. நல்லது. நன்றி. ஓகே. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? இங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயங்க. யாருக்காக ஐயா பார்க்க போகிறீங்க? எனக்கு தாங்க. உங்க பெயர் சொல்லுங்க. பூபதிங்க. உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 14/9 14/9 1994ங்க. 1994. பிறந்த நேரம் பிறந்த நேரம் 12:36 PM. 12:36 PM. பிறந்த இடம் ஐயா? திருப்பூர் மாவட்டம் காங்கேயம். திருப்பூர். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ராசி தனுசுங்க. விச்ச இலக்கணம் போராட நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? தொழில் என்ன மாதிரி பண்ணலாம் அமையணும்? தனுசு ராசி போராட நட்சத்திரம் விருச்சிக லக்னம். ஆமாங்க ஜி. விருச்சிக லக்னம் தானா தனுசு லக்னமான்றதும் டவுட்டுங்க. இந்த பாருங்க, இப்போ நான் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கேட்பேன். 30 வயசாச்சு. ஆமாங்க. 30 வயசில் சுக்கிரதசை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து சூரிய தசை ஸ்திர வீடு, சந்திரன் உபய வீடு, செவ்வாய் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. இப்போ ராகு தசை வரப்போகுது. இந்த 30 வருஷத்தில் 31 வருஷத்தில் திருப்பூர் மாவட்டத்தை தாண்டி எங்கே போயிருக்கிறீங்க?
எங்கேயுமே போகலைங்க ஐயா. எங்கேயுமே போகல, சொந்த ஊரை தாண்டி எங்கேயுமே போகல. இல்லை, ஊர்லேயே தான் இருக்கிறேங்க. ஆமாங்க ஐயா. நீங்கள் இதை தாங்க நான் சொல்கிறதுல எல்லாரும் வந்து இவர் லக்கணத்தை மாத்துறாருன்றாங்க. 5 நிமிஷம் கழித்து பிறந்திருக்கிறீங்க தனுசு லக்கணத்தில். ஆமாம் ஆமாங்க. விருச்சிக லக்கணம் கிடையாதுங்க, நீங்கள் தனுசு லக்கணங்க. நீங்கள் சரிங்க ஐயா. தனுசு லக்கணம். உங்களுடைய கூட பிறந்தது தம்பி தங்கச்சிங்க இருக்காங்களா? இருக்கிறாங்க. எத்தனை தம்பி தங்கச்சி? ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. ஒரு தம்பி தங்கச்சி. 3ஆம் இடத்துல சனி குருவோட பார்வையில். கரெக்டு. அண்ணன்? ஆமாங்க. அண்ணன் இல்லைங்க, அண்ணன் தான். அக்கா? அண்ணன் அக்கா இல்லை. இல்லைங்க. 11ஆம் இடத்துல ராகு. ஆக இந்த அமைப்பில் உங்களுக்கு வந்து உண்மையிலேயே தனுசு லக்கணம், தனுசு ராசிங்க. நீங்கள் இதில் தாங்க வந்து இந்த 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கும்போதே சில பல விஷயங்கள். சரி, என்ன கேட்கணும் நீங்கள்? தனுசு லக்கணத்தில் ஒரு 5 நிமிஷம் கழித்து பிறந்திருப்பீங்க. சரிங்க ஐயா. இதுலங்க எனக்கு கேள்வியே அடுத்து வர ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ராகு தசை உங்களுக்கு உண்மையிலேயே குரு சுக்கரனோட தொடர்பு கொண்ட மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இந்த தனுசு லக்கணம் தான்றதை நீங்கள் ராகு தசை பிறக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். ராகு 12ஆம் இடத்துல இருந்து குரு சுக்கரனோட இருந்தால் என்ன பண்ணுவார்? வெளிநாடு வெளி மாநிலம்னு தூர இடங்களில் போய் செட்டில் ஆக வைப்பார். இந்த மாதிரியான அமைப்புக்கு தெளிவாக வெளிநாட்டில் சிட்டிசன்ஷிப் வாங்க வைப்பார். உங்களுக்கு வெளிநாட்டு ஆசைகள் இருக்கா? ஐடியா இல்லைங்க ஐயா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் தான். ஒன்றுமே ஐடியா இல்லை. ராகுதசை ஆரம்பிக்கிறதுக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கான்டாக்ட்லாம் அவர் கொடுத்துருவார். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் தூர இடங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பார். எந்த விதத்துலையும் 8ஆம் இடத்துலையும் அந்த கான்டாக்டே இல்லையே. சந்திரதசை முழுக்க பயங்கர கஷ்டமாக இருந்தது அவங்களுக்கு? இல்லைங்க ஐயா. இல்லை, எந்த ஒரு கஷ்டமே இல்லைங்க. கஷ்டமே இல்லைங்களா? அதாவது ஒர்க் போவோம் அவ்வளோதாங்க. புரியலைங்க. மற்றபடி வேலைக்கு போகிறோம், வீடு வரோம், அவ்வளோதான். அப்படித்தான் இருந்திருக்குதுங்க. முன்னேற்றம், அதாவது கஷ்டங்கள்லாம் இல்லை, முன்னேற்றம் இல்லைன்னு வச்சுக்கலாமா? முன்னேற்றமே இல்லைங்க. இப்படியே அதாவது வளர்பிறை சந்திரன் லக்னத்தில் இருக்கிறாரு. வளர்பிறை சந்திரன் தனுசு லக்னத்தில் இருக்கிறார். முன்னேற்றமே இல்லையில. 8ஆம் அதிபதி முன்னேற்றத்தெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க, சாப்பாட்டை மட்டும்தாங்க கொடுப்பாரு. சரி சரிங்க. 8ஆம் அதிபதி சாப்பாட்டை மட்டும்தான் கொடுப்பாரு. சரி. இந்த இடத்துல ராகு வந்து 2026ஆம் வருஷத்துல இருந்து தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கல்யாணம் இது வரைக்கும் ஆச்சுங்களா? நான் உங்களை இந்த மாதிரி நேரத்தில் டக்கு நானே சொல்லுவேன். அதை விட்டுட்டு உங்ககிட்ட லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூரியனை சனி பார்த்தாலே தகப்பன் அமைப்புகள். அப்பாவை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அப்பா இருக்கிறாரா? இருக்கிறாருங்க. அவர் 2 பேரும் பேசிக்குதுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சனி பார்க்குறாரு இல்லைங்க. அது மட்டும் ஒத்துக்குவீங்க. 9ஆம் இடத்துல சனி இருந்தாலே அப்பா வந்து சரியாக இருக்க மாட்டாருங்க. அப்பாவுக்கும் நமக்கும் ஆகாது. அப்பாவும் குடும்பத்தில் பெரிய அளவில் ஒட்டுதலாக இருக்க மாட்டாருங்க. அதே தாங்க. 9ஆம் இடத்துல சனி இருக்கிறாருங்க. நீங்கள் தனுசு லக்கணங்க. இந்த ஒரு சின்ன 2-3 பாயிண்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாங்க லக்னத்தை. ஐயா, நீங்கள் 5 நிமிஷம் கழித்து பிறந்திருக்கிறீங்க. சரிங்க. 4-5 நிமிஷத்தில் லக்னம் மாறுது. 12:41க்கு லக்னம் மாறுது. 12:41க்கு லக்னம் மாறினாலே அதங்க லக்கணம் செஞ்சு இருக்கு. அது இடம் தெரியுங்க. அந்த டைம் இதுதான் சொல்றாங்க. நீங்கள் தனுசு லக்கணம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனோம்னா எல்லாத்தையும் உங்கள் தனுசு லக்கணத்துக்கு அடிப்படையிலேயே சொல்லுவீங்க. தனுசு லக்கணத்தின் அடிப்படையில் 7ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் அதிபதி போய் சந்திரன் போய் நல்ல வேலையாக வளர்பிறை சந்திரனாக இருந்ததுனால சாப்பாட்டுக்கு துணிமணிக்கு பஞ்சம் இல்லாமல், ஆனால் முன்னேற்றம் இல்லாமல் சந்திரதசை முழுக்க போயிருக்கும். செவ்வாய் தசையும் ஓரளவுக்கு இப்படி தான் இருக்கும். கல்யாணம் ஆகிருக்காது. 7ஆம் அதிபதி வந்து புதன் வந்து வலுத்து உச்சமாக இருக்கின்ற காரணத்தினாலையும், சுக்கிரன் குரு வந்து ராகுவோடு சேர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் ராகுதசையிலேருந்து தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ராகுதசைக்கு பிறகு வலிமையான வாழ்க்கை உண்டு. அதுங்க எந்த மாதிரி தொழில் அமையுங்க? என்ன பண்ணலாம் தொழில்? ராகு தசையில் நல்ல விதமான சனி தான் முதல்நிலை சுபத்துவம். ராகு வந்து சுக்கரனுடைய வீடு. முதல்நிலை சுபத்துவத்துடைய தொழில் அமையாது. செவ்வாயோடைய தொழில் தான் செவ்வாய் தான் முதல்நிலை சுபத்துவம். சனியோட தொழில் அமையுங்க. இது மெஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் தான் அமையும். ஏன்னா செவ்வாய் தான் முதல்நிலை சுபத்துவம். சந்திர குருவின் பார்வையில் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியது செவ்வாய். அப்போ மிஷினரிஸ் சம்மந்தப்பட்ட, விவசாயம் சம்மந்தப்பட்ட, கால்நடை சம்மந்தப்பட்ட, இரும்பு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரியான தொழில்கள் ராகு திசையில் அமையும். ராகு திசை உங்களுக்கு பெரிய யோக திசைங்க. குரு சுக்கிர தொடர்புகளில் ராகு இருந்தாலே மிகப்பெரிய யோகத்தை செய்வார். அதனால் ராகு திசையை ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தேக்க நிலைமை. ஆமாங்க, ஒரு முன்னேற்றமே இல்லைங்க. அந்த முன்னேற்றம் இல்லாத இருந்த நிலைமை அப்படியே ராகு திசையில் மாறும். இன்னும் 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருப்பீங்க. ராகுதசை குருபக்தியில் ஒரு யோக குழந்தை பிறக்கும். ராகுதசை குருபக்தியிலிருந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள். ராகுதசை மட்டும் இல்லை, குருதசையும் நல்லாயிருக்கும். அடுத்ததுக்கு நன்றி ஐயா.